ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறது என்னன்னாக்கா எப்படி வந்து ரெசுமி வந்து செய்யுன்னு சொல்லிட்டு. ஸோ கென்வாவில் வந்து நீங்கள் வந்து ரெசுமி செஞ்சுக்க முடியும். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே இருக்க போவோம். ஸோ கென்வாவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் அந்த பேஜ் வந்து முன்னுக்கு வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே கோ டு டெம்ப்ளேட்னு போட்டுருக்கு பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்க்கு வந்து போயிட்டு ஸோ நீங்கள் இங்கே வந்து தட்ட வேண்டியதான், ரெசுமின்னு தட்டுங்க. ஸோ நிறைய ரெசுமி டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே வரும். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் கிராடாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி லே அவுட்டில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அக்கார்டிங் டு யுவர் ப்ரொஃபஷன், உங்கள் ப்ரொஃபஷன் வந்து எப்படி உள்ளது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து சூஸ் பண்ணுறேன் டெம்ப்ளேட் வந்து. ஸோ நீங்கள் இப்போ இந்த டெம்ப்ளேட்னு கிளிக் பண்ணிட்ட பிறகு ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு கட்டி அது வந்து ஒரு எடிட்டபிள் டெம்ப்ளேட் ஆகிரும். ஸோ இந்த எடிட்டபிள் டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்கள் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே தட்டிட்டு ஸோ நான் இங்கே ரிமூவ்னு கொடுத்தேனாக்கா ஸோ அது வந்து 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று வந்து டிலீட் இமேஜ், ஒன்று வந்து ஃப்ரேம். ஸோ இப்போ நீங்கள் டிலீட் இமேஜை மட்டும் தட்டினீங்கனாக்கா இங்கே பாருங்கள், இந்த கோசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட இமேஜ், உங்களோட பிக்சர் இங்கே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ another one more thing, உங்கள் பேரை வந்து இதில் மாற்றிக்கலாம். உங்கள் பேர் வந்து என்ன மாதிரி வைக்க போகிறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே ஃபாண்ட் வந்து கீழே காமிக்குது. ஸோ யூஷுவல் ஃபாண்ட் வந்து நம்ம வந்து பாப்பின்ஸாக இருக்கட்டும், இல்லை டைம்ஸ் ரோமன்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்டபிளாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து டைம்ஸ் நீங்கள் தட்டுனீங்கன்னா கூட அந்த மாதிரி வேர்டிங்கில் வந்து வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ டைம்ஸ் நியூ ரோமன்ஸில் கூட நீங்கள் வந்து எல்லா வேர்டிங்ஸும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட பொசிஷன் வந்து என்னது, ப்ரீவியஸ் பொசிஷன் வந்து என்னது. இஃப் லெட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கிராடாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பொசிஷனும் இல்லைனாக்கா நீங்கள் இங்கே வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இதில் வந்து கோர்சஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை கூட இங்கே கீழுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இங்கே பாருங்கள், ஐகான்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படி என்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்படியே போடுறது மட்டும்தான். ஸோ உங்களோட எஜுகேஷனில் வந்து நீங்கள் என்னென்னலாம் எடுக்கேட் பண்ணியிருக்கீங்க, எந்த கோர்சஸ் வந்து படிச்சிருக்கீங்க, ஸோ எந்த இயரில் படிச்சிருக்கீங்க. ரொம்ப முக்கியமானது வந்து ரெசுமிலே வந்து இயர். ஸோ அந்த இயர் வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். டேட்டு, இயர், மந்த்து அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கரெக்டான வகையில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கில்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு வேலைக்கு வந்து ஒரு விதமான ஸ்கில்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் லெட்ஸ் சே நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஜாப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் சம்மந்தமான பட்டதாக நீங்கள் வச்சிங்கனாக்கா ஹை சான்சஸ் டு கெட் த ஜாப். நீங்கள் ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு ஜாப்லேயும் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவே நீங்கள் வந்து அந்த ஜாப் அப்ளை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து லாங்குவேஜ். உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஏரோ வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ் வார்த்தை இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து மீடியமாக தான் தெரியும்னாக்கா இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட ரெக்ரூட்டருக்கு வந்து புரியும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு தான் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அபவுட் மீ பேசிக்லி என்னன்னாக்கா உங்களோட ஷார்ட் ப்ரீஃப், நீங்கள் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களால் என்னென்னலாம் சாதிச்சிங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் வந்து நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களோட கம்பெனி பேரையும் அவங்களோட பொசிஷனையும் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க என்ன வேலை ஸ்பெசிஃபிக்காக செஞ்சாங்களோ ஒரு ஷார்ட்டாக இங்கே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட சொந்த வேர்டிங்காக கூட இங்கே நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ ரொம்ப முக்கியமானது guys, இங்கே நீங்கள் என்ன டேட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இயரில் வந்து வைக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை விதமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணலாம். இஃப் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் செஞ்சுருக்கீங்க, இல்லை பிஹெச்டி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட இங்கே வந்து ஒரு மென்ஷன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கேட்டகரிக்கு கீழே வந்து என்ன வரும்னாக்கா அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷனுக்கு கீழே வரும். ஸோ another லாஸ்ட் பார்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் யாராக கொடுக்க போகிறீங்க. இஃப் லெட்ஸே சில கம்பெனிஸ் வந்து ரெஃபரன்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ தட் உங்களை வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தட் நீங்கள் வந்து அங்கே ஒரு ப்ரெஃபரன்ஸ் வந்து வைக்கலாம். எப்படின்னாக்கா உங்களோட லெக்சரராக இருக்கிறோம், இல்லை வந்து உங்களோட கம்பெனி மேனேஜர், அந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம் guys. ஸோ இதில் வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதில் வச்சுட்டு ஆக்சுவலி கலர்ஸ் கூட நீங்கள் வந்து மாற்றலாம். இங்கே கீழே வந்து என்ன மாதிரி கலர்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளூ கலர், இல்லை இது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது லைட் கலர்ஸ் வந்து வைக்கிறது, இல்லைனாக்கா க்ரே கலர்ஸ் வந்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அக்கார்டிங் டு யோர் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இஃப் யூ ஃபீல் லைக் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் இன்னும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்கில்ஃபுல்லான விஷயத்தை வந்து நாங்களுக்கு வந்து கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் guys. Thank you so much.